தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கூடி வாழும் மனித சமூகத்தில் ஒருவர் மற்றொருவரிடமிருந்து நல்லவற்றையும் தீயவற்றையும் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொருவரும் தன்னுடைய சிறந்த வாழ்வால் பிறருக்கு முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் அமைய வேண்டும் என வலியுறுத்துகிறது இன்றைய வழிபாடு. நம்முடைய அன்றாட வாழ்வில் யோசுவாவை போல, பேதுருவை போல நல்லவற்றை தேர்ந்தெடுத்து பிறருக்கு வழிகாட்டும் உயரிய மனிதர்களாக வாழ அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இன்று இந்த திருப்பலியானது இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அருளானந்த அன்பிய குடும்பங்களால் இணைந்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இப்பகுதியில் வாழும் எல்லா குடும்பங்களுக்கும் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் அனைவருக்கும் நல்ல உடல்நலம் வேண்டியும் குடும்பங்களில் அமைதி சமாதான மகிழ்ச்சி வேண்டியும் படிக்கும் பிள்ளைகள் ஞானத்தில் கல்வியில் அறிவில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டியும் செய்யும் தொழில் ஆசிர்வாதம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். அல்போன்ஸ் அந்தோனி அம்மாள் குடும்பத்தார் தங்களது 25ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் வேளையிலே இறைவன் அவர்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டி மகன் பிரான்சிஸ் ஃப்ளவியன் என்பவரின் பிறந்த நாளான இன்று இறைவன் அவருக்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவ்வழியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மகளின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சார்லஸ் ஜோன் குடும்பத்தார் மரித்த அந்தோனி, பெல்சிமேரி, அந்தோனி செல்வம், சுசை மாணிக்கம், தோமா, ஜெகநாதர், முத்தையா, தேவசகாயம், பாக்கியத்தம்மாள், ஆரோக்கியத்தம்மாள், குழந்தையம்மாள், ஜோசப், ரோசாலி, குழந்தைராஜ், ஸ்டீபன், ஞானசௌந்தரி, ஜூலி, ஞானசேகர் இவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கிறார்கள். ஜோசப் பெர்னாண்டோ, அல்போன்ஸ் இவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. செல்வராஜ், கொன்சால்வாஸ், மதலேன் பிரீஸ், கில்டாஸ் பெர்னாண்டோ, சுசிலா பூபாலராயர் இவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. நெல்சன் மெர்லின் இவரது குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் இன்றைய நாளில் திருமுழுக்கு பெறப்போகும் இவர்களது மகனை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். மரித்த செல்வன் கிசோன் அவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற இவ்வலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. கிளெமெண்ட், ஆரோக்கியமேரி இவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு இவருடைய ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிப்பதோடு சந்தியாகு, ஜெமினா மேரி, பெரிய நாயகம் இவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. மரித்த இருதயம், சுவாமிநாதன், அன்னம்மாள் இவர்களின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மால்கூஸ் என்பவரின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஜெபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக.
என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்ற திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு மது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி
ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உமக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. மோசேவை தொடர்ந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய மிக பெரிய பொறுப்பு என்பது யோசுவாவை வந்தடைந்தது. மோசே இருக்கும் பொழுதே வேறு தெய்வங்களை இம்மக்கள் வணங்கினார்கள். எனவே அம்மக்கள் போலியான தெய்வங்களை வழிபடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்வையே முன்மாதிரியாக அமைத்த யோசுவாவை பற்றிய முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேறு தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்தி நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் ஆண்டவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பிறகு மனைவி என்பவள் கணவனது உடைமை. அவரது சொத்து என்று பார்க்கப்பட்ட அடக்குமுறையான சமூகத்தில் திருமணமான ஆண்கள் மனைவியரை மதித்து அன்பே கடவுளுக்கு உகந்தது என்று மிகப்பெரிய புரட்சியை தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துரைத்தார் புனித பவுல். திருமண வாழ்வின் அடிப்படை அன்பு என எடுத்துரைக்கும் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவர் தாம் தாயாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரே அவர்களை கண்டிக்கிறார். எபிசேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 முதல் 7, 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளையாய் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருந்தப்படுவது இப்போது இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலைவராய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உலகின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல் மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதை கழுவி தூயதற்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம் முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்கிறார் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்க்கிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையரை விட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கூறுகிறேன்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 60 69 வரை. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களில் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதை, தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு 12 சீடரிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆர்மேனிய நாட்டிலே வேத கலாபனை நடந்து கொண்டிருந்தது. அந்த வேத கலாபனையின் போது 12 வயது மிக்க கத்தோலிக்க சிறுவன் ஒரு குழுவினரிடம் மாட்டிக்கொள்கிறான். கிறிஸ்தவ விசுவாசத்தில் அந்த வயதில் அவன் மிகவும் பண்படுத்தப்பட்டவனாய் இருந்த நிலையிலே கிறிஸ்தவ விசுவாசத்தை மறுதலிக்குமாறு அவனை வற்புறுத்துகிறார்கள். அவனோ மிகவும் உறுதியாக, நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்ல, உன்னுடைய கைகளில் ஒன்று வெட்டப்படும் என்று சொல்லுகிறார்கள். பரவாயில்லை என்று நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்ல,
அவனுடைய வலதுகை துண்டிக்கப்படுகிறது. மீண்டும் அவனிடம் கேட்க, நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், விசுவாசத்திலிருந்து தளர்ச்சியுற மாட்டேன் என்று சொல்ல இரண்டாவது கையும் வெட்டப்படுகிறது. இறுதியாக அவன் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்ததை பார்த்து அவனுடைய தலையை வெட்டி அவனை கொன்று விடுகிறார்கள். தான் கொண்டிருந்த வாக்குறுதிகளின்படி வாழ வேண்டும் என்பதில் அந்த சிறுவன் முனைப்பாயிருந்தது நம் அனைவருக்கும் விசுவாசத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பாடமாக அமைகிறது. இன்றைய வாசகங்கள் முழுவதும் நாம் இறைவனுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதிகளில் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே இருமுறை இறைவனுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஒன்று திருமுழுக்கின் போது, இரண்டாவது திருமணத்தின் போது. திருமுழுக்கின் போது குழந்தையின் பெயரால் அவருடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளின்படி தன்னுடைய பிள்ளையை வாழ வைப்பதாக, கிறிஸ்துவ நெறியில் நடக்கச் செய்வதாக வாக்களிக்கும் நிலையிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கவும், திருமண வாழ்விலே இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், இருவரும் ஓருடலாய் இருப்போம் என்று கொடுத்த வாக்குறுதிகள் பின் திருமண வாழ்விற்கு பின் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்கவும் இன்றைய வழிபாடுகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நாம் கொடுத்த வாக்குறுதிகளை 3 விதங்களில் பார்க்கலாம். ஒன்று, தண்ணீரில் நாம் வரையக்கூடிய கோடு. தண்ணீரில் நாம் கோடு வரைகிறோம் என்றால் அந்த கோடானது உடனடியாக மறைந்துவிடும். வரையும்போது நமக்கு கோடு தெரிவதைப் போல இருக்கும், ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கோடு அழிந்துவிடும். இன்றைய நற்செய்தியிலே இதற்கு முன்னதாக 2-3 வாரங்கள் இயேசுவின் உடலை பற்றி, நற்கருணையை பற்றி சிந்தித்த நிலையிலே, இது என் உடல், உலகு வாழ்வதற்கு நான் கொடுக்கிறேன், என் சதையை கொடுக்கிறேன், என் இரத்தத்தை கொடுக்கிறேன், நீங்கள் வாழ வேண்டும் என்று கொடுக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லி 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த நிலையிலே இவரை நோக்கி சென்றால் நாம் ஒவ்வொருவரும் தினந்தோறும் இவரிடம் உணவை பெற்று மகிழ முடியும், இவரை அரசராக்கிவிட்டால் நமக்கு உணவு என்பதில் பஞ்சமே இருக்காது என்று அவருடைய போதனையை கேட்ட மக்கள் அவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் நிலையிலே இப்பொழுது அந்த இறைவன் கொடுத்த வாக்குகளை ஏற்றுக்கொள்ள நம்மால் வாழ முடியாது என்ற நிலையிலே அவரிடமிருந்து பிரிந்து சென்றதாகவும், அவரோடு இருந்த 72 சீடர்களும் அவருடைய பேச்சு அதிகமாக இருப்பதாக உணர்ந்து அதை நாம் வாழ்வில் கடைபிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து விலகிச் சென்ற நிலையும், இதே நிலையிலே 12 சீடர்கள் மட்டும் அவரோடு இருந்த நிலையில் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்ட நிலையும் இந்த தண்ணீரின் மேல் வரையப்பட்ட கோடு போல் அவருடைய வாக்குறுதி, அவருடைய நிலைகள் இருந்ததை விளக்குவதாக இருக்கிறது. ஆண்டவருடைய போதனையை கேட்டு வியந்தார்கள். கிறிஸ்து தன்னுடைய உடலை கொடுக்கிறார், அது நமக்கு வாழ்வு தருகிறது, அது உலகு வாழ்வதற்காக சதையை கொடுத்திருக்கிறார், எனவே அந்த வாழ்வு தரும் என்று நம்பி அவரை சென்ற கூட்டம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னதும் அவரை விட்டு நீங்கிய நிலையானது தொடக்கத்தில் ஆர்வத்தையும் பின் அந்த வாக்குறுதிகளை பற்றி நினைக்காமல் வேறு பாதைக்கு சென்ற நிலையும் நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளும் திருமண வாக்குறுதிகளும் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை சிந்திக்க நம்மை அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. ஆர்வத்தோடு குழந்தையை ஞான பெற்றோராக நான் இருக்க வேண்டும் என்று
பெருமை பாராட்டி கொள்வதற்காக வரும் நாம் அந்த குழந்தை தொடர்ந்து இந்த நிலையில் வளர வேண்டும் என்பதில் எந்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? வளர்த்தெடுப்பதில் நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? அன்று அனைவர் முன்னிலையிலும் பெருமையாக ஞான பெற்றோராக நான் இருக்கிறேன் என்று கூறும் நாம் அடுத்த நாள் அந்த குழந்தையினுடைய ஞான வாழ்க்கையிலே என்னுடைய பங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை, அவருக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து அடுத்த நாளிலிருந்து நாம் கொடுத்த வாக்குறுதிக்கேற்றபடி அந்த குழந்தைக்கு வழிகாட்டும் நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அதுபோலதான் திருமண வாக்குறுதிகளை கொடுக்கும் நாம் தொடக்கத்திலே 1 மாதம் 2 மாதம் 6 மாத காலம் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருப்பேன் என்று எல்லாவித கரிசனையை காட்டும் நாம் துன்பங்கள் நம்மை நெருங்கும் போது அல்லது மனச்சஞ்சலங்கள் நம்மை நெருங்கும் போது அவைகளை எந்த நிலையில் கடைபிடிக்கும் ஆர்வத்தில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவதாக இந்த தண்ணீரில் வரையப்பட்ட கோடானது நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. 2வது வகை கோடு மணலில் வரையப்பட்ட கோடு. மணலில் வரையப்பட்ட கோடு அழிவதில்லை. ஒன்று மனிதர்கள் நடக்கும்போது அழியலாம், அல்லது காற்றடித்து மணல் செல்லும்போது அந்த மணல் அதை மூடிவிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மிடம் இருப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். நான் உங்கள் தந்தையாயிருக்கிறேன், நீங்கள் என் பிள்ளைகள். இந்த ஆர்வத்தோடு யாவே கடவுளை பின் சென்றவர்கள் காலப்போக்கிலே அவர்கள் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு நிலையும், அதனால் அவர்கள் வேறு நாட்டிற்கு அவர்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம். தொடக்கத்தில் இவர்கள் ஆண்டவர் மேல் பற்று கொண்டவர்களாய் நம்மை வழிநடத்துகிறார், தேவையானவைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார், நம்முடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகின்றன என்று நானே உண்மையான தெய்வம் என்று கூறிய யாவே கடவுளை வணங்கியவர்கள் பாகால் தெய்வத்தை வணங்கிய பிறகு இறைவனை விட்டு விலகக்கூடிய நிலை. முதலில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஆர்வமானது இப்பொழுது அவருடைய சுயநலத்தால் வேறு தெய்வங்களை வழிபட அவர்கள் ஆரம்பித்ததால் இப்பொழுது யாவே மனநிலையிலிருந்து மறைந்து இப்பொழுது தான் மனம் போன போக்கில் வாழக்கூடிய நிலையை 2வது வாசகமானது எடுத்துரைத்து, நாமும் தொடக்கத்தில் கடவுள் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் வாக்குறுதிகளை கொடுக்கும் போதெல்லாம் நாம் இதை பின்பற்றி ஆக வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாம் கடைபிடிக்கும் நாம் அவருடைய வாழ்வு முறைகளை, அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளான பிசாசுகளை விட்டு விடுகிறேன், இன்னும் பல்வேறு விதமான தீய செயல்களை விட்டு விடுகிறேன், ஒரே இறைவனில் விசுவாசம் கொள்கிறேன் என்றெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் துன்பத்தின் காரணமாக அல்லது உலக கவலைகளின் காரணமாக மெதுவாக மணல் கோடானது நம்மால் நடக்கப்படும் போது மறைவதைப் போல அல்லது மணலானது காற்றில் அடிக்கப்பட்டு மறைவதைப் போல நம்முடைய வாக்குறுதிகளும் மறைந்து கொண்டிருப்பது நம்முடைய திருமண வாழ்விலும் நாம் உணர்ந்த ஒன்றாக இருப்பதை இந்த மணல் மீது வரையப்பட்ட கோடு காட்டக்கூடியதாக இருக்கிறது. 3வது பாறையின் மீது வரையப்பட்ட கோடு. இந்த கோடு மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் மறைவதில்லை. மிகவும் உறுதியான நிலையிலே அந்த கோடு வரையப்பட்டிருப்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவா கூறியதும் 3வது வாசகத்தில் ராயப்பர் கூறியதும் எடுத்து காட்டப்படுகிறது. எங்கள் குடும்பத்தார் அனைவரும் உம்மை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று யோசுவா உம்மை மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொன்ன வார்த்தையும், அதன் பிரகாரம் அவர் கடைசி வரை வாழ்ந்து காட்டியதும், ராயப்பர் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, வேறு யாரிடம் நாங்கள் போவோம் என்று ராயப்பர் கூறிய வார்த்தை இறுதி வரை சோதனைகள் வந்தாலும்
அவரை விட்டு பிரியாமல் அவரோடு இருந்த நிலை நாம் கொடுத்த வாக்குறுதிகளும் இந்த நிலையில் அவருடைய கொடுத்த வாக்குறுதிகளைப் போல இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இருவிதமான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, திருமுழுக்கின் போது நாம் கொடுக்கும் வாக்குறுதிகள். ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா பெருவிழாவின் போது புதுப்பிக்கும் நாம் அதை வாழும் நிலையில் இருக்கிறோமா? அதுபோல திருமணத்தின் போது, திருமண அருட்சாதனத்தின் போது கொடுக்கப்படும் வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாளும் என்னால் அது புதுப்பிக்கப்படுகிறதா? அந்த வாக்குறுதி வாழப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறதா? அல்லது பிரமாணிக்கம் தவறிய நிலையிலே திருமுழுக்கின் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் திருமண வாழ்வின் போது கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் பிரமாணிக்கம் தவறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இன்றைய நாள் முழுவதும் நம்மையே சுய ஆய்வு செய்வோம். நாம் கொடுத்த வாக்குறுதிகளின்படி துறவரத்தார் 3 விதமான வாக்குறுதிகள்: கற்பு, ஏழ்மை, கீழ்ப்பிடிதல். அதற்கேற்ற நிலையிலே என்னுடைய வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? திருமணம் செய்தோர் பிரமாணிக்கமாக என் கணவருக்கும் மனைவிக்கும் பிரமாணிக்கமாக கொடுத்த வாக்குறுதிகளை எந்த சூழ்நிலையிலும் ஒருவரையொருவர் நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொண்டு அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அன்று ஞான பெற்றோர்கள் வழியாக கொடுத்த வாக்குறுதிகளான ஒரே இறைவனை விசுவசிப்பதையும் பசாசுக்களையும் இன்னும் இவ்வுலகில் நடக்கக்கூடிய தீமையின் சக்திகளையும் அகற்றிவிட்டு நான் பிரமாணிக்கத்தோடு இறைவனுக்கு உண்மையான நிலையில் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவருமே நாம் சிந்தித்து பார்ப்போம். திருமணம் முடிக்காதவர்கள் திருமுழுக்கை பற்றிய வாக்குறுதிகள், திருமணம் முடித்தவர்கள் திருமுழுக்கு மற்றும் திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகள், துறவரத்தார் திருமுழுக்கு மற்றும் துறவரத்தின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகள் நம்மில் வாழப்படுகின்றனவா? அந்த வாக்கானது இன்னும் நம்மில் செயல்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கேற்ப வாழ்வை அமைத்து கொண்டு வாழ நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய்
எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு இறைவனுடைய பாதத்தில் இப்பொழுது மன்றாட்டாக சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, எம் அன்னையாம் திரியவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர்களை ஆசீர்வதியும். அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்தருளும். எம் திரு அவை பணியாளர்கள் ஆண்டவருக்கே பணி செய்யும் பணியாளர்களாக தங்களது அர்ப்பணத்தில் நிலைத்திருந்து இறைப்பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், சமூக மற்றும் அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். பல்வேறு சமய, மொழி, பண்பாட்டை சார்ந்த மக்கள் வாழும் எம் இந்திய நாட்டில் மாநிலங்களுக்கிடையே ஒற்றுமையும் சகோதர உணர்வும் சிறந்து விளங்கவும், தலைவர்களும் சுயநலம் கடந்து மக்களுக்கான பணி செய்பவர்களாக இருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகின்றோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று உரைத்த யோசுவாவைப் போல நாங்களும் எங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உம்மையே பற்றி கொண்டு உமக்கு உரியவர்களாக வாழவும், எங்களது குடும்பங்களில் அன்பு சிறந்திருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, திருமணம் என்னும் அருள் அடையாளத்தினால் இணைக்கப்பட்டுள்ள எல்லா கணவன் மனைவியருக்காக மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். புனித பவுல் சொல்வதைப் போல திருமண வாழ்வில் அன்பே அடிப்படையாக அமையவும், தம்பதியர்கள் தங்களது திருமண நாளில் கொடுத்த வாக்குறுதியை எந்நாளும் மனதில் கொண்டு இனிய இல்லறமாக திகழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நம்பிக்கையில் தடுமாறிய மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த யோசுவா, பேதுருவை போல தங்களது நல்வாழ்வினால், சிந்தனையினால் மக்களை வழிநடத்தும் நல்ல மனிதர்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்களும் எங்களது வாழ்வின் வழியாக பிறருக்கு முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் திகழ, ஒருவர் மற்றவரை நன்மை செய்ய ஊக்குப்படுத்த அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக நமது பங்கிலே இன்று 25 ஆண்டுகள் திருமண வாழ்விலே நிறைவான முறையிலே வாழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்ஃபோன்ஸ் அந்தோனியம்மாள் இவர்களுக்கு தொடர்ந்து இறைவன் நற்சுகத்தை அளிக்க வேண்டுமென இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஜெபிப்புமாக. எங்களை படைத்து காத்து வரும் இறைவாம், நீர் எமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உமது அருளையும் ஆசையையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிந்தருளும். இப்பொழுது தனிப்பட்ட முறையிலும் ஒரே குடும்பமாகவும் இணைந்து நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவுடன் தர வேண்டுமென்று உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக உள்ள ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை
நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்திடும் அருமருந்தாக இடரல் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கதை போலவே
வார அறிக்கை. ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு. 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மோனிகா நினைவு நாள். 28ஆம் தேதி புதன்கிழமை புனித அகுஸ்தினார் நினைவு நாள். 29ஆம் தேதி வியாழக்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நினைவு. 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித இஃப்ரேசியா எழுபத்திரங்கள் நினைவு நாள். செப்டம்பர் 1ஆம் தேதி வரும் ஞாயிறு, ஆண்டின் பொதுக்காலத்தின் 22ஆம் ஞாயிறு. வார நாட்களில் வியாழன் தவிர மற்ற நாட்களில் மாலையில் திருப்பலி நடைபெறும். வரும் ஞாயிறு திருப்பலி சிறப்பு செய்வோர் திருவழிபாட்டுக் குழுவினர். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 5700. அன்புக்குரியவர்களே, நமது பாடகர் குழு நமது உயர்மறை மாவட்டத்திலே ஒரு சிறந்த பாடகர் குழு என்று நம் பேராயரால் நாம் புகழ் பெற்றிருக்கிறோம், பாராட்டு பெற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நமக்கு இன்னும் ஆட்கள் தேவைப்படுகின்றன. நிறைய பேர் எல்லாம் படிச்சுட்டு வெளியில் போகுதுங்க. பாடகர் குழுவினர் சிலர் வேலைக்காக வெளியே போகிறாங்க, அதே மாதிரி படிக்க போகிறாங்க. அதனால் இன்னும் ஆட்கள் தேவைப்படுகிறது. எனவே ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். யார் சொல்லியிருக்கா? ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? புனித சொல்லுங்க, பாடகர் குழுவினர் சொல்லுங்க. செசிலியம்மாலாம் சொல்லலை. ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சமம். யார் சொன்னது? புனித அகுஸ்தினார் சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு முறை பாடுதல் இருமுறை நாம் உருக்கத்தோடு ஜெபிப்பதற்கு சமம். எனவே தான் பாடற் குழுவினரோடு நாம் இணைந்து பாட வேண்டும். சும்மா இருக்க நேரங்களையும் அவருடைய புகழை பாட வேண்டும். எனவே அவருடைய புகழை பாடுவதற்காகத்தான் நமக்கு நாக்க கொடுத்துருக்காரு. அதில் பாதி நாக்கா கொடுக்கல, மொட்டை நாக்கா கொடுக்கல, நல்ல நாக்கா நல்லா பேசுகிற அளவுக்கு. எந்த அளவுக்கெல்லாம் நம்ம பேசுகிறோம் நமக்கு தெரியும். மற்றதை பற்றியெல்லாம் பேசுவோம். கடவுளை பற்றி அவரை பாடுறதுக்கு அவர் கொடுத்தது தான் இந்த நாவை தவிர, நாவடக்கம் பற்றி புனித யாக்கோப்பு அழகாக சொல்லுவார், நாவை எவ்வாறெல்லாம் அடக்க வேண்டும் என்று. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாடுறதுக்கு நம்ம நாவை பயன்படுத்துவோம். எனவே பாடகர் குழுவுக்கு ஆட்கள் சேர வேண்டும். வயது வரம்பு ஏதாவது இருக்கா? வயது வரம்பெல்லாம் கிடையாது, யாருனாலும் வரலான்னு சொல்கிறாரு. அதனால் முன்னுக்க வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதை வைத்து இப்போ நமது பாடகர் குழுவினருக்கு ஆட்கள் எடுக்கப்படும். ஒழுங்காக ரெகுலராக வரக்கூடியவங்க. திருவிழா அன்னைக்கு வந்துட்டு அப்புறம் மற்ற நாட்கள் வராத ஆட்கள்லாம் வேணாம். எல்லா ஞாயிற்றுக்கிழமை வரணும். முக்கியமான நாட்களுக்கு மட்டும் வந்துட்டு மற்ற நாட்கள் வரலைன்னா அது எதுக்கு? மற்றவங்கள்ட்ட புகழ் பெற அது கிடையாது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் உண்மையிலேயே இறைவனை புகழ வேண்டும் என்று இறைவனால் அந்த பாடக்கூடிய திறமையை பெற்றவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெயர்களை என்னிடமோ அல்லது பாடகர் குழு தலைவர் திரு ராபர்ட் அவர்களிடமோ கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும். நம்ம இன்னொரு கொஞ்சம் பேரை உருவாக்கணும். எனவே தயவு செய்து ஆர்வத்தோடு, இதுவும் பங்கு பணி, இறைப்பணி, நற்செய்தி பணி, பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய கூட்டம் வைக்கிறதுனாக்க கடைசி நேரத்தில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பங்கு தந்தையிடம் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் சரி, அறிக்கை என்று கொடுக்க விரும்புபவர்கள் அதற்கு முந்தைய நாளை வந்து பங்கு தந்தையிடம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித மத்தேயு அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு ஜாங்கிட் நகர் ஜோன் டோர் நம்பர் 78 வசிக்கும் 7B வசிக்கும்
திரு செபாஸ்டின் அருள் வினோத் இவருடைய இல்லத்தில் நடைபெறும். எனவே அன்பிய உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். யூதா ததை அன்பியமானது இன்று மாலை 5:30 மணிக்கு ஜான் பிரிட்டோ லீனா மேரி இவருடைய இல்லத்தில் வைகை நகர் 80ஆம் நம்பர் அனைத்து உறுப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அருளானந்தர் அன்பிய கூட்டமானது முல்லை நகரில் லூர்துராஜ் சூசை மேரி அவர்கள் இல்லத்தில் 6 மணிக்கு நடைபெறும் திருப்பலியானது நடைபெறும். எனவே அன்பிய உறுப்பினர்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமண ஓலை கோட்டாறு மறை மாவட்டம் மறவன் குடியிருப்பு பங்கு மறவன் குடியிருப்பில் இருக்கும் தந்தை தாமஸ் சேவியர், தாய் மரிய பெலிசிட் இவருடைய மகன் ஜேசு ஜாஃப்ரின் என்பவருக்கும், நமது பங்கு சூர்யா நகர் அன்னை தெரசா அன்பிய பகுதியில் வசிக்கும் தந்தை ஜேம்ஸ், தாய் ஆரோக்கிய ஷேமலா பணியரசி இவருடைய மகள் ஆர்லின் சினேகாவிற்கு இது 2வது ஓலை. நமது பங்கு ஜெயப்பிரகாஷ் நகர் ஜோமாலை அன்னை பகுதியில் வசிக்கும் தந்தை ஜோசப் ஸ்டீவன், தாய் ஆரோக்கிய கேப்ரின் மேரி இவருடைய மகன் பிரகாஷ் அமல பிரசன்னா என்பவருக்கும், விளாங்குடி கிறிஸ்தரசர் ஆலயம் டெம்சி காலனியில் வசிக்கும் தந்தை ஜான் வேதம், தாய் பெல்லா மேரி இவர்களுடைய மகள் ஆரோக்கிய பிரீத்திக்கு இது 1வது ஓலை. சென்னை மயிலை மறை மாவட்டம் பட்டாபிராம் பங்கு பட்டாபிராமில் வசிக்கும் தந்தை அல்போன்ஸ்ராஜ், தாய் செல்வி இவருடைய மகன் ஏசுராஜ் என்பவருக்கும், நமது பங்கு கொடிக்குளம் பாரத் நகர் புனித யாக்கோப் அன்பிய பகுதியில் வசிக்கும் தந்தை லாசர்தாஸ், தாய் சகாயமேரி இவருடைய மகள் கரோலின் பெல்ஸ் என்பவருக்கு இது 1வது ஓலை. நமது பங்கு சண்முகவேல் நகர் சகாய அன்னை அன்பியத்தில் வசிக்கும் தந்தை சகாயநாதன், தாய் விக்டோரியா ராணி இவருடைய மகன் சகாய மார்ட்டின் லூத்தர் என்பவருக்கும், திண்டுக்கல் மறை மாவட்டம் புனித வளனார் பேராலய பங்கு ஆரோக்கிய மாதா தெருப்பகுதியில் வசிக்கும் தந்தை பால்ராஜ், தாய் சக்தி ஜெர்மன் ரூபி இவருடைய மகள் சகாய ஜோன் நிவாஞ்சலின் இவர்களுக்கு இது 1வது ஓலை. நமது பங்கு ஜெம் ரெசிடென்சி புனித சகாய அன்னை அன்பிய பகுதியில் வசிக்கும் தந்தை பீட்டர் ராஜ், தாய் எலிசபெத் ராணி இவருடைய மகன் ஜான்சன் என்பவருக்கும், சிவகங்கை மறை மாவட்டம் திருவரங்கம் பங்கு இருதய கோயில் பகுதியில் வசிக்கும் தந்தை அந்தோணி, தாய் ஜோஸ்பின் மேரி இவருடைய மகள் டயானா என்பவருக்கு இது 1வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது விக்கினம் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் அனைவரின் கடமை. வாசிக்கப்பட்ட இந்த மணமகன் மணமகளில் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்களா? வரலையா? யார் யார் வந்திருக்கீங்க? கரோலின் பெல்சி மட்டும் வந்திருக்கியா? வேறு யார் வந்திருக்கா? ஆர்லின் வந்திருக்காங்க. அப்புறம் யார் வந்திருக்கா? பிரகாஷ் அமல பிரசன்னா வந்திருக்கீங்களா? சகாய மார்ட்டின், ஓகே. சகாய பிரசன்னா வல்ல ஜான்சன். அதனால் ஓலை வாசிக்கும்போது, முதல் ஓலை வாசிக்கும்போது அட்லீஸ்ட் இங்கே இருக்கணும், வெளியில் வேலை பார்த்தா கூட. எனவே உங்களுடைய தயாரிப்பு என்பது ஓலை எழுதினதிலிருந்து திருமணம் முடிய ஜெபங்கள் கற்றுக்கொள்வது, இன்னும் பல வகுப்புகளில் பங்கெடுப்பது என்பது கடமை. இதை உணர்ந்து செயல்பட அன்போடு அழைக்கிறேன். அதுக்கு லீவ் எடுக்கிறாங்க, இதுக்கு கிளாஸுக்கு போகணுன்னு சொன்னால் லீவ் எடுக்க முடியல, தரமாட்டுறாங்க. அதுக்கு 10 நாள் லீவு, இதுக்கு 2 நாள் 1 நாள் எடுக்க சொன்னால் எடுக்கிறதில்ல. அதனால் அதை காட்டிலும் தயாரிப்பு என்பது அவசியம்.
எனவே உணர்ந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. புனித அன்னை மரியாளி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.